ஆக்சுவலாக செம்ம லேட்டாக வந்தேன், பேச விட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஸோ எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. வெரி ஹாப்பி. இது ஆக்சுவலாக நான் என் லைஃப்பில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்டான பர்சன் வந்து லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது வந்து பிரதீப் தான். ஆக்சுவலாக வந்து கோமாளி டைமில் ஒரு ஜெயம் ரவி சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கோவமா வந்தார் போஸ்ட் ப்ரொடக்ஷன். அப்போ கோவமா வந்து ஃபோனை தூக்கி போட்டு, ப்ரோ எல்லா வேலையும் ஹீரோக்காக தான் நான் பண்றேன், நான் அடுத்த ஹீரோ போறேன் ப்ரோ அப்படின்னாரு. நான் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், திரும்பி பார்த்தேன், என்ன ப்ரோ நீங்க ஹீரோவா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ப்ரோ அப்படின்னாரு. பார்த்தா அடுத்த படம் ஃபோன் பண்ணி, ப்ரோ நான் தான் நடிக்கிறேன், நீங்க எடிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஷாக்கு. ஸோ அதான் அந்த கான்ஃபிடென்ட் வந்து நான் வந்து ரொம்ப அதான் இப்போ இந்த ஒரு கான்ஃபிடென்ட் நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இதை விட ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது செகண்டா பார்த்த ஒரு ஆள் அவர் தான், அர்ஷத் ப்ரோ. என்னன்னா வந்து இந்த மாதிரி டிராகன் ப்ரோ நீங்க தான் பண்றீங்க, அர்ச்சனா மேம் சொன்னாங்க, எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை சொல்லி கூப்பிட்டாங்க. கூடும்போது நான் போயிட்டு கதை கேட்டேன். கதை கேட்டு முடிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியான பர்சன் தான். நான் வந்து பெருசா இமேஜின்லாம் பண்ண மாட்டேன். நான் கதை கேட்டு முடிச்சோடனே, ப்ரோ நீங்க ஓமை கடவுளே பிளாக் பஸ்டர், பிரதீப் ப்ரோ வந்து லவ் டுடே பிளாக் பஸ்டர், 2 பேர் இது செம்மையா இருக்கு, கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு 4 ஸ்டெப் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லையே அதானே இது அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு வாட்டியும் வந்துட்டு ஃபோன் பண்ணி ஒரு 4 நாள் ஃபுட்டேஜ் 5 நாள் ஃபுட்டேஜ்லாம் வரும்ல, ஃபோன் பண்ணி ப்ரோ என்ன வந்துச்சா, வரல ப்ரோ இருங்க சொல்லிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு 80% ஆஃப் ஷூட் முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு சீன் வந்தது, கிளைமேக்ஸ் சீனு, அது வந்துருச்சு. அது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி நேர்ல வரும்போது ஒரு 4-5 வாட்டி கேட்டிருக்காரு, ஃபோன்லயும் கேட்டிருக்காரு, வந்துருச்சா அந்த மீட்டர் தொட்டுருச்சான்னு. சடனா ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸ் சீன் பார்த்து அழுதுட்டேன். நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி கலங்கிட்டேன். உடனே அசோக் ஃபோன் பண்ணி, ப்ரோ 4 ஸ்டெப் இல்ல 10 ஸ்டெப் தாண்டிடுச்சு, அதுக்கு நீங்க 80% வர முடியும் வரைக்கும் அவராக வச்சிருக்கீங்க. ஸோ அதான் என்னோட பிரச்சனை, அது அவரோட பிரச்சனை இல்லை. ஸோ அதான் இப்படி சொல்லியும் அந்த கான்ஃபிடென்ட் பிரேக் பண்ணாம நான் எழுதுறது பக்காவா இருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்துச்சுல. ஸோ அதையும் பார்த்து பயங்கர அதிசயமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் வந்து லியான் ஜேம்ஸ் இது ஆக்சுவலா யூஸ்வலா எப்பயுமே ட்ரெய்லர்ஸ்லாம் பண்ணும்போது ஏதோ ரெஃபரன்ஸ் மியூசிக் போட்டு பண்ணிடுவோம். இவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு, ப்ரோ ட்ரெய்லர் பண்ண போறீங்களா? ஆமா ப்ரோ, நான் உங்களுக்கு மியூசிக் தரேன், அதை வச்சு பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ப்ரோ தாங்க அப்படின்னு, என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், நம்ம அசோக் ப்ரோ கிட்ட சொல்லாம பண்ணலாம், சாரி ப்ரோ இங்க சொல்லிட்டேன், சொல்லாம நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணலாம், சர்ப்ரைஸ்க்கு தான் ப்ரோ வேற எதுவுமே இல்லை ப்ரோ, ஸோ சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு மியூசிக் எதுவுமே நான் காட்டல, இதுதான் பண்ண போறேன்னு சொல்ல, ஒரு மியூசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் கேட்டேன். இங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு வரணும் அழகா வாசிச்சு கொடுத்தாரு. அது எண்டில் அந்த கும்தலக்கடி கும்மா வந்து தேய்ச்சிட்டு அதை கேட்டு வேற லெவல் வைப். அதை கேட்டு நான் நைட்டு ஒரு 3 மணிக்கு அதை கேட்டேன். ஒரு 3 மணிக்கு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ட்ரெய்லர் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு மெயின் ரீசன் லியான் ஜேம்ஸ் ப்ரோ தான். ஸோ தேங்க்யூ ப்ரோ. And thanks to AGS ma'am, Archana ma'am and Aishwarya ma'am, Venkat Narayan sir. Back to back படம் கொடுத்துட்டு இருக்கீங்க. Thank you ma'am.